Let's go. ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி சென்னையிலேருந்து சபரிமலைக்கு புல்மேட்டு பாதை வழியாக போக போகிறோம். அதுக்காக எஸ்இடிசி பஸ்ஸில் சென்னை டு பம்பா டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். புல்மேட்டு பாதை வழியாக போகணுன்னா வண்டி பெரியாறுன்ற ஊரில் இறங்கணும்னு சொன்னாங்க. நைட்டு 2:30 மணிக்கு வண்டி பெரியாறுன்ற ஊரில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து சத்திரம் போகணுன்னு சொன்னாங்க. புல்மேட்டு பாதை போகிறதா இருந்தால் அந்த டைம் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கிடையாது. சத்திரம் போகிறதுக்கு ஜீப்பு இல்லை ஆட்டோவில் தான் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சோம். ஷேர் ஆட்டோவில் ஒரு ஆளுக்கு 100 கேட்டார் அந்த ஆட்டோக்காரர். சரி கொடுத்தாச்சு. அந்த சத்திரம் வந்தாச்சு. சத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடாரம் அமைச்சு வச்சுருக்குறாங்க. தற்சமயத்துக்கு இந்த கார்த்திகை மாதம் சீசன் டைமில் மட்டும் இந்த கூடாரம்லாம் அமைச்சு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூடாரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நைட்டில் வரவங்க, மிட் நைட்டில் வரவங்க அங்கே வந்து படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்து போகலாம். அதுக்காக ஒரு ஆளுக்கு 100 சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க. அதுக்கு ஒரு பாய் கொடுத்துட்றாங்க. நம்ம படுத்து தூங்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் எழுந்து போய்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து காலையில் 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரலேருந்து தான் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா மிருகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரூட்டில் அலோடு கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா விடிஞ்சிச்சு. இப்போ வந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் கிளம்பிட்டே இருக்கிறாங்க. நம்ம கிளம்பிட்டோம். நம்ம வந்து இப்போ யாத்திரையை தொடங்க போகிறோம். இதுதான் அந்த புல்மேட்டு பாதை அடிவாரத்தில் இருக்கிற முருகர் கோயில். இந்த முருகரை வந்து வணங்கிட்டு தான் அந்த புல்மேட்டு பாதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்யூ எதுக்காக நிற்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இவங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுன்றதுனால, ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. நம்மளை செக் பண்ணி பிளாஸ்டிக்ஸ் எதுனா வச்சுருந்தா அதை வந்து டிஸ்போஸ் பண்ண சொல்கிறாங்க. டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க அவங்களே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு டோக்கன் போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம எத்தனை பேர் போகிறோம், ஒரு ஆளோட ஆதார் கார்டு நம்பரை வாங்கிக்கிறாங்க. அந்த ஆதார் கார்டு, அவர் கூட எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்குது. பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு வந்து இங்கேருந்து 12 கிலோமீட்டர் புல்மேட்டு பாதை வழியாக. இது வந்து அழுதா ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க இந்த மலையை. நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கை சூழல் மிகுந்த பகுதி. அப்படியே மூலிகை வாசம் வீசுது. நல்ல அழகாக அந்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டு காலையில் புத்துணர்ச்சியோடு ஏறும்போது நமக்கே இன்னும் புத்துணர்ச்சி வந்துடுது. அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான பாதை, ரொம்ப அழகான பாதை ரசிச்சுக்கிட்டே போகலாம். பார்த்திங்களா, குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்ற மாதிரி தான் பாதை இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போல். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டோக்கனை வந்து நீங்கள் எங்கேயும் தூக்கி போட்டுறாதீங்க. அந்த டோக்கன் வந்து வழியில் செக் பண்ணுவாங்க. நம்ம எத்தனை பேர் போகிறோம் அப்படின்றத, எத்தனை பேர் போட்டிருக்கிறாங்களோ அத்தனை பேர் அவங்க வழியில் செக் பண்ணுறாங்க. பாஸ் ஆகுறாங்களா எல்லாருமே அப்படின்ற மாதிரி அதை பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. உங்கள் கூட ஒருத்தர் வராருன்னா அவரையும் அந்த டோக்கனில் மென்ஷன் பண்ணி அவர் உங்கள் கூட வந்து அங்கே வந்து ரீச் ஆகுறாரான்ற மாதிரி செக் பண்ணுறாங்க அங்கங்கே. அப்புறம் வழியிலலாம் நல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நமக்கு ரொம்ப உதவுறாங்க. தண்ணிலாம் கொடுக்குறாங்க, தர்பூசணி, அப்புறம் லைம் ஜூஸ், இந்த மாதிரி நிறைய நமக்கு கொடுக்குறாங்க. காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல நமக்கு அது கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். காசு கொடுத்தா கூட சில விஷயம்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து இந்த இடத்துல நம்ம வேறு எதையும் ஆசைப்பட போகிறதில்ல. தண்ணி தாகம் அந்தளவுக்கு எடுக்குது. அது குடிக்கும்போது கொஞ்சம் ஆனந்தமாக இருக்குது. அந்த தண்ணி அங்கே கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். பாருங்கள், நம்ம சின்ன குழந்தைகள், மணிகண்ட சுவாமிகள்லாம் எவ்வளோ அழகாக நடந்து வராங்க, பெரியவங்க நடந்து வராங்க. ரொம்ப ஐயப்பனை பார்க்கணுன்ற ஒரு ஆவலோடு வராங்க. பாருங்கள், இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம் ஐயப்பனை பார்க்குறதுக்காக. அவ்வளோ இயற்கை சூழல் அழகாக இருக்குது. ரசிச்சுக்கிட்டே போகலாம், பார்த்துக்கிட்டே போகலாம்.
குழந்தைங்களும் பெரியவங்களும் எவ்வளோ அழகாக நடந்து வராங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பாதை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் போயிருக்கிறாரு போல், பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியுது. இவர் தான் இங்கே நிறைய இருக்கிறாரு. இவரோட சாணங்கள் தான் நிறைய இருக்குது. வழியேற இவரோட சாணங்கள் தான். இன்னும் நம்ம வந்து 9.5 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. இங்கே ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் இடங்கள் இருக்குது. தண்ணி குடிச்சிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ இங்கே வந்து நமக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அதுவும் அந்த சீரக தண்ணி கொடுக்குறாங்க நமக்கு. அந்த இடத்துல சாதாரண தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். இவங்க வந்து அந்த சீரகம் கலந்த தண்ணியை கொடுக்குறாங்க. ரொம்ப அது நல்லா இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நான் 3 கிலோமீட்டர் போயிருக்கிறோம் மலை மேலே. இந்த புல்மேட்டு பாதைன்றது எதுக்காக பேர் வச்சாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பாதைக்கு போகும்போது. ஏன்னா ஃபுல்லுமே பில்கள் தான் முளைச்சிருக்கும், வேறு எதுவுமே முளைச்சிருக்காது. பார்த்தீங்களா? அந்த மலையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெறும் பில்லு தான் முளைச்சிருக்கும். வேறு எதுவுமே மரம் செடி கொடி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. வெறும் பில்கள் தான் இருக்கும். அதனால தான் இந்த பாதைக்கு பேர் புல்மேட்டு பாதைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. அழகாக ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஃபோட்டோகிராஃபி எடுக்கணுன்னா எடுக்கலாம். இது வந்து நம்ம கடந்து வந்த பாதை பாருங்கள். எவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள் நம்ம சுவாமிகள் ஐயப்பன்மார்கள். எவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா? இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. மலையை பாருங்கள். பார்த்தீங்களா? வயசானவங்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ஆனந்தத்தோட ஐயப்பனை பார்க்க போகிறோன்ற ஒரு சந்தோஷத்தில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரூட்டு. ட்ரெக்கிங் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரூட்டை தேர்ந்தெடுத்து ஐயப்பனை பார்க்க போகலாம். ஐயப்பனை பார்த்த மாதிரியும் ஆச்சு, ட்ரெக்கிங் போன மாதிரியும் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரூட்டு, நல்ல பாதை, இயற்கை சூழல் மிகுந்த பாதை. ரசிச்சுக்கிட்டே ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டு ஐயப்பா ஐயப்பான்னு கரகோஷம் போட்டுக்கிட்டு அப்படியே போகலாம். சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த பாதை. வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கஷ்டம். மிடில் ஏஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகலாம். ரொம்ப சுவாரஸ்யமான பாதை, அழகான பாதை. ஆனால் இந்த டைம் வந்து பெரிய பம்பாலேருந்து நல்ல கூட்டம். 10 மணி நேரம் 11 மணி நேரம் ஆகுது சாமி பார்க்க. அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இந்த புல்மேட்டு பாதை வழியாக போனால் சாமியை சீக்கிரம் பார்க்கலான்றதுக்காக இந்த ரூட்டை நிறைய பேர் தேர்ந்தெடுத்துட்டு வராங்க. ஆனால் பெரியவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் இந்த ரூட்டு கொஞ்சம் கஷ்டம்தான், டஃப்பு தான். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூட்டு இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா நேராக 18ஆம் படிக்கே போயிடும் இந்த பாதை. நம்ம வந்து பம்பா வழியாக போனால் க்யூலெலாம் நிற்க வேண்டியிருக்கும். இந்த ரூட்டில் போனால் க்யூவில் அந்தளவுக்கு நிற்க வேண்டியிருக்காது. இப்போ அதில் போனீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்க வேண்டியிருக்குன்னா, இதில் போனீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் நின்றா போதும், சாமியை பார்த்துடலாம். அதுக்காகவே இந்த ரூட்டில் நிறைய பேர் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வராங்க. ஆனால் இந்த ரூட்டு இந்த பாதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இயற்கை எழில் மிகுந்த பாதை. இதை பாருங்க, இந்த மாதிரி பாதையெல்லாம் ரசிச்சுட்டே போகலாம். நல்லா சூப்பராக இருக்குது இந்த பாதை. நம்ம பார்க்கும்போதே இதில் கேமராவில் கொஞ்சம் அப்படி தெரியுது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமிப்பாக இருக்கும். இங்கே தான் இருக்கிறாரு போல் ஐயப்பன் அப்படின்னு நமக்கே தோணும். அந்த அளவுக்கு ஒரு இயற்கை வந்து அவ்வளோ வரப்பிரசாதமாக இங்கே அமைஞ்சிருக்குது. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா
நிறைய யானைகள் நடமாட்டம் நிறைய இருக்குது. ஏன்னா அங்கங்கே சாணங்கள் இருக்குது, யானைகளோட சாணம் வழியேற யானைகளோட சாணங்கள் தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணில் ஒன்றும் படலை யானைகள். பட் ஆனால் இந்த யானைகளுக்காகவே இந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்களா என்னான்னு தெரியல. தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை குளிக்கிறதுக்கோ அப்படின்ற மாதிரி தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருக்குது. பாருங்க நம்ம ஐயப்பா பக்தர்கள் எப்படி எறும்பு போல ஊர்ந்துக்கிட்டே வராங்க பாருங்க. ഇങ്ങനെയൊക്കെ മറന്നു இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 கிலோமீட்டர் நம்ம இன்னும் கடக்க வேண்டி இருக்குது. இங்கே ஒரு சின்ன ரெஸ்ட் ஒன்று போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் வாங்கி நம்மக்கிட்ட கொடுத்த டோக்கனை செக் பண்ணுறாங்க. எத்தனை பேர் வந்திருக்கிறோம், எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்கிறோன்றதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கால் தடம் போச்சு பார்த்தீங்களா, யானை கால் தடம். இதுதான் யானைகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஒரு சின்ன ரெஸ்ட் போட்டுட்டு கால் வலிக்குதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன பசங்க, வயசானவங்க ரொம்ப அழகாக நடந்து வந்துட்டுருக்காங்க. கஷ்டம்தான். இதை பாருங்க, ஒரு வயசான பாட்டி ஐயப்பனை பார்க்குறதுக்காக நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஐயப்பனுக்கு உண்மையாலுமே சக்தி இருக்குது. இந்த சக்தி இல்லாமல் இவ்வளோ பக்தர்கள் ஐயப்பனை காண்றதுக்காக போக மாட்டாங்க யாருமே. கண்டிப்பாக ஐயப்பனோட மகத்துவம் கண்டிப்பாக இந்த கூட்டத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது சாமியை பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு சின்ன ரெஸ்ட் போட்டுக்கலாம். அதனால் மக்கள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கால் வலிக்குது அதனால். பட்டாம்பூச்சி பார்த்தீங்களா, இந்த பட்டாம்பூச்சி வந்து நிறைய ஒரு கிளையில் 10-15 பட்டாம்பூச்சி இருக்குது. இல்லை நம்ம கேமராவில் சரியாக தெரியல. ஆனால் இந்த மரத்தில் என்ன ஒரு மரத்தும் தெரியல. இந்த மரத்தில் ஃபுல்லுமே பட்டாம்பூச்சிங்க தான். உங்களுக்கு நல்லா கிட்ட க்ளோஸ்அப்பில் காமிச்சா தான் தெரியும். அவ்வளோ பட்டாம்பூச்சிகள் இருக்குது இந்த மரத்தில். இந்த செடி கொடியில் பாருங்கள், மேலே ஃபுல்லாக அந்த செடி கொடியில் மொத்தமும் அந்த பட்டாம்பூச்சிகள் தான் சுற்றிட்டு இருக்குது. போடா ஒரு அடர்ந்த காடு தான் இது. பயங்கரமான ஒரு அடர்ந்த காடு. பூச்சிகள் சத்தம் இப்படி கேட்குது. குரங்குகள், விசித்திரமான மிருகங்கள்லாம் இருக்குது போல். அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லாம் கேட்குது திடீர்னு. பாருங்கள், அது அடுத்தது பார்த்திங்கன்னா
இன்னும் நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டரு. இங்கேயும் நமக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து தண்ணி, சீரக தண்ணி தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைம் ஜூஸ், அப்புறம் வாட்டர்மெலன் இதெல்லாம் தராங்க. ஆனால் காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அது நமக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயந்தான் அவங்க ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா எந்த கடையுமே கிடையாது. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் நமக்கு அதுக்கா சப்ளை பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். பார்த்தீங்களா பாதை எவ்வளோ நடந்து நடந்து கால் டயர்டாகி போச்சு. நம்மளை அறியாமலே நம்ம கால் தன்னால் இடிச்சிக்குது. அந்தளவுக்கு டயர்டாகி போச்சு நடந்து நடந்து நடந்து. பார்த்தீங்களா எவ்வளோ டஃப்பாக இருக்குது பாதை. அது பாருங்கள், வயசான பாட்டிம்மா 2 பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்க. முடியல, இருந்தாலும் ஐயப்பனை பார்க்கணுன்ற ஒரு ஆவல். பார்த்தீங்களா வழியவே மறைச்சி ஒரு மரம் விழுந்துருக்குது. இந்த மரத்தை தாண்டி தான் வரணும், இல்லை குனிஞ்சு தான் வரணும். இந்த அம்மா எப்படி வராங்க பாருங்கள். மரத்தை தாண்டி வர முடியாது. நான் இந்த அம்மா பக்கத்தில் வராங்க, இல்லை குனிஞ்சு தான் வரணும். வேணுன்றப்ப அங்கே எவ்வளோ பெரிய அட்டம் முடியலாம் ப்ரௌன் கலர் இருந்தது. பாருங்க, மர வேர்களும் கல்களும் நம்ம காலை பதம் பார்க்காம விடாது போல். நிறைய இடத்துல நிறைய பேர் இடிச்சிக்கிறாங்க பாவம். அப்பயும் ஐயப்பா ஐயப்பான்னு தான் கூப்பிட தோணுது. பாருங்க, இங்கே ஒரு மரம் குறுக்கில் விழுந்துருக்கு. மரத்தையும் ஒன்று குனிஞ்சு போகணும், இல்லை தாண்டி தான் போகணும். பக்கத்தில் ஃபுல்லாக பள்ளம். பார்த்தீங்களா பாதை எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். ஒரு ஹேண்டிகேப், கால் முடியாதவர் கூட ஐயப்பனை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கிறார். அவ்வளோ கஷ்டமான பாதை இது. இருந்தாலும் வந்துட்டுருக்கிறார், ஐயப்பனை பார்க்கணும். ஐயப்பன் எல்லாரையும் நடக்க வச்சிடுறாரு. ஆனால் ஐயப்பன்கிட்ட உண்மையாக சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் நம்மளை கூப்பிட்டு போகுது. பாருங்கள் எவ்வளோ கரடு முரடான பாதை பாருங்கள். டஃப்பு தான் அந்த பாதை. கொஞ்சம் அஜாக்கிரதையாக போனோன்னா காலெல்லாம் இடிச்சிக்க வேண்டியது தான். இடித்து கீழே விழுந்துடுற நிலமை தான் இருக்குது. ஆனால் ஐயப்பன் அந்த அளவுக்கு யாரையும் வேலை வைக்கல. எல்லோரையும் பத்திரமா கூப்பிட்டு வந்தார். ஒரு பெரிய விஷயம். நடந்து நடந்து ஆனால் டயர்டாகி போகுது. கால்லாம் பயங்கர வலிக்க ஆரம்பிச்சிடுது. தண்ணி ஊற்றி டைலாக் சொல்லு. பாருங்க, மணிகண்ட சாமி காலில் உற்சாகமாக ஏறினார். இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார். நிறைய குழந்தைகள் வந்து முடியல அழுதுகிட்டே வந்தாங்க. இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக கீழே விழுந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த இருமுடி பேக் தான் அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம். அவங்க 2 தாங்க தான்
ஏறக்குறைய இப்போ நம்ம வந்து சன்னிதானம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்க இப்போ இருட்டாகிருச்சு. ஐயப்பன் கோவில்கிட்ட வந்தாச்சு. நமக்கு இப்போது சன்னிதானம் பக்கத்தில் தான் இருக்கிறோம். இது பாருங்க, இந்த 18 படி தெரியுதா? நேராக அந்த பாதை வந்து இந்த சன்னிதானத்துக்கிட்டே வந்துடுது. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.